வணக்கம் நண்பர்களே. உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும், செல்ஃபோன் எண்களில் நாம் எதை கவனிக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு சேரும். இப்போ செல்ஃபோன் எண்கள் எடுத்தால் வாழ்க்கையில் நல்லா இருக்கும், அதாவது நல்ல எண்களை எடுத்து அதை நாம் பயன்படுத்தும் போது நன்றாக இருக்கும் என்று நம்ம வீடியோக்களில் எல்லாத்துலேயும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதை எப்படி நம்ம எடுத்து பயன்படுத்தணும், அதை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம செல்ஃபோன் எண்கள் எடுக்கிறோம். அப்போ அவங்களுக்கு செல்ஃபோன் எண்கள் எடுக்கும்போது அவர்களுடைய மனைவி ஸ்தானத்தில் இந்த குடும்பம் அப்படின்ற இடத்துல ஒரு நல்ல எண்களை எடுத்து நம்ம கொடுப்போம். அதை அவங்க பயன்படுத்தும் போது அவங்க குடும்பத்தில் ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கும், நல்லா போயிட்டுருக்கும். இதுவே இந்த எண்கள் மட்டும் அங்கே இருந்தால் இங்கே ஓரளவுக்கு தான் அங்கே போயிட்டுருக்கோம். இதுவே அவங்க இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு செல்ஃபோனை வச்சு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய மனைவி அவர்கள் அந்த எண்கள் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஆய்வு செய்யணும். அப்போ இவருடைய நம்பரில் அந்த குடும்பஸ்தானத்தில் எப்படி இருக்குது நன்றாக நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம், அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அதுவே இவருடைய மனைவி பயன்படுத்தக்கூடிய அந்த செல்ஃபோன் எண்களில் இவருக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம அதில் ஆய்வு செய்யணும். சரிங்களா? அப்போ மனைவி வைத்து பயன்படுத்தக்கூடிய அந்த செல்ஃபோன் எண்களில் குடும்பம் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் சரியான எண்கள் இல்லை அப்படின்னா அது இவருடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் தடைகளை அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? எப்படி அப்படின்னாக்கும், நம்ம ஒரு நம்பரை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு பலன்கள் நல்ல முறையில் போயிட்டுருக்கும். அதுவே அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அவங்க நம்பர்களை மாற்றாமல் பழைய எண்களை அங்கே பயன்படுத்தும் போது அதுவும் அவர்களுக்கு ஒரு தடை கற்களாகவே அமைந்து போய் கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இரண்டு பேருக்குமே மெயின் இந்த இருவருமே மாற்றி அவங்க பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி நல்லாவே வேலை செய்யும். இப்போ வீட்டில் இருக்க பிரச்சனைகளும் அங்கே குறையும். இப்போ இந்த நம்பர்களை வச்சே நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லிட்டு தான் இருக்கணும். அப்போ இந்த நம்பர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சுனாக்கா அங்கே பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரு நம்பரை மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார், நல்லா இருக்குங்க சார், ஆனால் வீட்டுக்கு போனால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குங்க சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கேள்விக்கு பின் தான் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வீடியோவாக நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? அப்போ இருவருமே சரியான நம்பர்களை எடுத்து பரிமாறிக்கொண்டு, அதாவது கணவனுக்கு மனைவி கணவன் அந்த ஸ்தானத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். நம்பர்களை நல்ல எண்களை அதில் தூக்கி போட்டு அதை நம்ம பயன்படுத்தும் போது கணவனுக்கும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரிங்களா? இப்போ இது மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றங்கள் கிடைக்க அப்படின்னாக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றணும். அதாவது ஆரம்பத்திலிருந்தே ஒரு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து வச்சு அதிலிருந்து உங்களுடைய பெயர் திருத்தம், உங்களுடைய திருமண தேதி அது எப்படி இருக்குன்னு பார்த்து அதையும் திருத்திக் கொள்வது நல்லது. செல்ஃபோன் எண்கள், வண்டி எண்கள், அடுத்ததாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நிலையின் அளவுகள், இப்படி நம்ம ராஜநிலை சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மாற்றி ஒவ்வொன்றா நம்ம செயல்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ பணம் காசு அப்படின்றது வருதுங்க சார், கையில் எவ்வளோ வந்தாலுமே தங்க மாட்டேங்க சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது. கேஷ் பாக்ஸ் இந்த மாதிரி அளவுகளில் நம்ம சொல்கிற அளவுகளில் நீங்கள் பயன்படுத்தணும். உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களுக்கு கல்லா மேஜையின் அளவுகள் இருக்குது. ஒவ்வொன்றிலையுமே நம்ம அளவுகளை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் 100% வெற்றி அடையலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்டுகளை தெரிவிக்கலாம்.
மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர். நன்றி, வணக்கம்.